ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து உனக்கு என்னப்பா யூஎஸ்ல இருக்க, ஜாலியாக இருக்க, செட்டில் ஆகிட்ட அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவ்வளோ அன்சர்டனிட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோ நான் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களை பயமுறுத்துறதுக்கோ போடல. பட் இதுதான் H1Bயோட ரியாலிட்டி. ஹேவ் யூ பஸ் முன்னாடி நம்ம சேனலில் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். யூஎஸ் வரக்கு என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன வீசா இருக்குது, அதே மாதிரி வந்தீங்கன்னா என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொஞ்சம் கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்தியன்ஸ்க்கு இங்கே வரவங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இங்கே வர பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கரெக்டாக செட் ஆகும். அதுக்காக தான் இந்த வீடியோ. லிவிங் த அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னு ஒரு சேயிங் இருக்குது. நம்ம நிறைய பேருக்கு அமெரிக்கா வந்து நல்லா சம்பாரிச்சு ஈஸியாக செட்டில் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும். சினிமாவும் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதுக்கு. பட் ரியாலிட்டியில் அது எவ்வளோ பாசிபிள்னு தெரியல, எஸ்பெஷலி இந்தியன்ஸ்க்கு. Y2K ப்ராப்ளம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ தான் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் ஐடி விஷயமா யூஎஸ்க்கு மைக்ரேட் ஆனாங்க. ஸோ அப்படி வந்தவங்க ஒரு 2005 வரைக்கும் வந்த இந்தியன்ஸ் எல்லாருமே நல்லா செட்டில் ஆகிட்டாங்க யூஎஸில். பட் இன்னைக்கு 2020 உங்களுக்கு இந்தியாவில் ஒரு நல்ல ஜாப் இருந்தால் நீங்கள் யூஎஸ் வரதை விட இந்தியாவில் உங்கள் ஜாப் கண்டினியூ பண்ணுறதே ஒரு நல்ல ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்தியன்ஸ் அமெரிக்காவில் வந்து வேலை செய்யணும்னா நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் இந்தியாவில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா அவங்களே இங்கே உங்களுக்கு ஒரு பொசிஷன் பார்த்து உங்களை ஆன்சைட் அனுப்பலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக படிக்க வந்துட்டு அப்புறம் நீங்கள் ஒர்க் வீசாக அப்ளை பண்ணலாம். ஸோ 2019 பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அதில் 2 லட்சம் பேர் இந்தியன்ஸ், 3 லட்சம் பேர் சைனீஸ். இப்படி படிக்க வர்ற எல்லாருமே இங்கே படிச்சுட்டு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வருவாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து படிச்சிங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் ஆகும்போது உங்கள் கூட சேர்ந்து ஒரு 10 லட்சம் பேர் கிராஜுவேட் ஆவாங்க. உங்களுக்கு அவ்வளோ காம்படிஷன் இருக்கும் வேலை தேடுறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் ஒரு நல்ல காலேஜில் படித்தோன்னா நமக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். காலேஜ்கே கம்பெனிஸ்லாம் வந்து நம்மளை ரெக்ரூட் பண்ணிடுவாங்க கிராஜுவேட் ஆகிறதுக்கு முன்னாடியே. பட் அமெரிக்காவில் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எதுவும் இல்லை. நீங்களாம் உங்கள் நெட்வொர்க் பில்ட் பண்ணி உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல்லாம் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணி உங்கள் சீனியர்ஸ் கிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கி அப்படி தான் நீங்கள் வேலை தேடணும். நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கம்பெனி அப்ளை பண்ணியிருப்பேன். அதில் எனக்கு ஒரு 10-15 இன்டர்வியூ கால்ஸ் தான் வந்துச்சு. அதில் தான் எனக்கு ஒரு வேலை கிடச்சிது. நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் படித்து கிராஜுவேட் ஆகும்போது உங்களுக்கு OPT அப்படின்னு சொல்லி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆத்தரைசேஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த OPT பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் ஆகி முடிச்சோன்னையும் ஸ்டார்ட் ஆகும். என்னைக்கு உங்கள் OPT ஸ்டார்ட் ஆகுதோ அன்னையிலேருந்து உங்களுக்கு 90 டேஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஜாப் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் நீங்கள் 90 டேஸ்க்குள்ளே ஜாப் கிடைக்கலன்னா நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ் போயிடுவீங்க. அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ்னால் உங்கள் வீசா வந்து இன்வேலிட் மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் இங்கே தங்குனீங்கன்னா அது வந்து ஒரு இல்லீகல் ஸ்டே மாதிரி ஆயிரும். ஸோ இந்த 90 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு ஜாப் கண்டுபிடிக்கணும். அப்படியே நீங்கள் ஒரு ஜாப் கிடைச்சாலும் அந்த ஜாப் வந்து உங்களுக்கு வீசா ஸ்பான்சர் பண்ணுற ஜாபாக இருக்கணும். இந்த OPT பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெம் கோர்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் OPT இருக்கும். பட் ஸ்டெம் இல்லாமல் நீங்கள் MBA அந்த மாதிரி எதாவது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே வருஷம் OPT தான் இருக்கும். ஸோ இதுதான் உங்கள் டைம். இந்த 3 வருஷம் இல்லை 1 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு H1B கிடச்சி அப்ரூவ் ஆயிருக்கணும். என்னதான் வருஷத்துக்கு 10 லட்சம் 11 லட்சம்னு ஸ்டூடெண்ட்ஸ் வர்றது அதிகமாயிட்டே இருந்தால் கூட அமெரிக்கன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 85,000 H1B விசாஸ் தான் கொடுக்குறாங்க. இதில் நம்ம இந்தியன் கம்பெனிஸ் வேறு இருக்குது. இன்ஃபோசிஸ், TCS, CTS இவங்களே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 5,000 6,000 அப்ளிகேஷன் நிறையா போட்டுருவாங்க. வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே H1B அப்ளை பண்ணுறது இல்லை. ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 லட்சம் அப்ளிகேஷன்ஸ் வரும் H1Bக்கு. ஸோ இதில் 85,000ங்கும் போது உங்களோட சான்சஸ் பார்த்தீங்கன்னா 1/4 தான். நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க எனக்கு லாட்ரியில் H1B பிக் ஆகலை அப்படின்னு. அதுக்கு இதுதான் அர்த்தம். ஸோ நீங்கள் H1B அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேண்டமாக ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணி ஒரு லாட்ரி வந்து உங்கள் நம்பர் பிக் பண்ணிச்சுன்னா உங்கள் நம்பர் பிக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் கூகுள், மைக்ரோசாஃப்ட்னு எங்கே ஒர்க் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இதே ரூல்ஸ் தான். சப்போஸ் உங்கள் OPT 3 வருஷம் நீங்கள் லாட்ரி போட்டு உங்களுக்கு பிக்கே ஆகலைன்னா கூட நீங்கள் திரும்பி தான் போய் ஆகணும். நிறைய பேர் இங்கே இன்னொரு மாஸ்டர்ஸ் டிகிரி படிப்பாங்க மறுபடியும் காசெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி லாட்ரியில் உங்கள் ரெசிப்ட் பிக் ஆனால் கூட உங்கள் வீசா ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் நீங்கள் சேஃப். ஓகே எல்லாமே அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 3 வருஷம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். பட் அந்த 3ஆவது வருஷம் முடியும் போது உங்களுக்கு அடுத்த எக்ஸ்டென்ஷன் ப்ராசஸ் வந்துடும். இப்போது ட்ரம்ப் பிரசிடெண்ட்டாக வந்ததுக்கப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸையும் கூட அவங்க வந்து ஒரு ஃப்ரெஷ் H1B அப்ளிகேஷன் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. மீனிங் அதுலேயும் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் கம்பெனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் வந்து உங்கள் ஜாபை கரெக்டாக செய்கிறீங்க, நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப க்ரூஷியலாக இருக்கீங்கன்னு. அப்போ தான் வந்து உங்கள் எக்ஸ்டென்ஷன்ஸ் கூட அப்ரூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் அப்ரூவ் ஆச்சுன்னா அடுத்த 3 இயர்ஸ், ஸோ டோட்டலாக 6 இயர்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். பட் அந்த 6th இயர் முடியும் போது உங்களுக்கு அடுத்த டென்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் உங்கள் க்ரீன் கார்டு ப்ராசஸ். ஸோ H1Bயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 வருஷம் USA ஒர்க் பண்ணலாம். பட் அந்த 6ஆவது வருஷம் முடியும் போது உங்கள் கம்பெனி வந்து உங்களுக்கு க்ரீன் கார்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 ஸ்டேஜ் கிராஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் H1Bயை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இன்கேஸ் உங்கள் கம்பெனி உங்களுக்கு க்ரீன் கார்டே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா மறுபடியும் நீங்கள் கண்ட்ரியை விட்டு வெளியே போயிட்டு
திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு ஃப்ரெஷ் H1B பண்ணி லாட்ரி ப்ராசஸ் போய் மறுபடியும் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்கள் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் 6வது வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி உங்கள் கம்பெனிக்கிட்ட இதை கேட்கக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் கம்பெனியை நீங்கள் க்ரீன் கார்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லணும். சில கம்பெனிஸ் வந்து உடனே அதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் சில கம்பெனிஸ் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அதெல்லாம் ஜட்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்பெனி மாறுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொரு கம்பெனி போனீங்கன்னா மறுபடியும் நீங்கள் அங்கே ப்ரூவ் பண்ணி அப்போ தான் உங்கள் க்ரீன் கார்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் 6 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஒரே கம்பெனியிலேருந்து தான் நீங்கள் வாங்க முடியும். உங்கள் கம்பெனியை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்காக க்ரீன் கார்டு அப்ளை பண்ணிட்டாங்கன்னா இந்த செகண்ட் ஸ்டெப் அப்ரூவல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் டைம் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் உங்கள் H1B 6 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டிபெண்டன்ஸையும் நீங்கள் ஒர்க் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இந்த சைடு 2 ஸ்டெப் முடிஞ்சிருச்சு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா இந்தியன்ஸோட க்ரீன் கார்டு வெயிட் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. அது இந்தியன்ஸ்க்கு மட்டும்தான் அப்படி. அது ஏங்கிறது நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் க்ரீன் கார்ட்ஸ் தான் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் காமனாக கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பர் கண்ட்ரி லிமிட் இருக்கும். அதாவது இந்தியன்ஸ்க்குன்னு ஒரு 7% ஆஃப் க்ரீன் கார்ட்ஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வருஷத்துக்கு இந்தியன்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7000 க்ரீன் கார்டு தான் வந்து தருவாங்க. இந்த 7000த்துலேயே வந்து இப்போ நீங்கள் அப்ரூவ் பண்ணி உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடுதுன்னா உங்களுக்கு உங்கள் டிபெண்டன்ஸ்க்கு எல்லாம் சேர்த்து ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு 3 க்ரீன் கார்டு கொடுத்தாங்கன்னா அந்த கவுண்ட் வந்து 3ன்னு இருக்கும். ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 3000 ஃபேமிலிஸ்க்கு தான் க்ரீன் கார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதனால தான் இன்னும் 2008ல் அப்ளை பண்ணவங்களுக்கே இப்போ தான் க்ரீன் கார்டு கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் இங்கே வந்து ஒரு அமெரிக்கன் சிட்டிசனை கல்யாணம் பண்ணீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக சிட்டிசன் ஆகலாம். இல்லாட்டி நீங்கள் இங்கே வந்து பிஹெச்டி படிச்சிங்கன்னா நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் பப்ளிஷ் பண்ணி அதை வந்து பெரிய ஆத்தர்ஸ் வந்து உங்கள் பப்ளிகேஷன்ஸ் சைட்டேஷன்ஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக க்ரீன் கார்டு கிடைக்க சான்ஸ் இருக்குது. இவ்வளோ அன்சர்டனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு தடவை நீங்கள் கம்பெனி மாறும்போதும் அந்த விசா ட்ரான்ஸ்ஃபர் அப்ரூவ் ஆகணும். நீங்கள் இந்தியா போயிட்டு வந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு விசா அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும், அங்கே விசா அப்ரூவ் ஆகணும். அதே மாதிரி நீங்கள் அமெரிக்காவில் லேண்ட் ஆகும்போது இங்கே போர்ட் ஆஃப் என்ட்ரியில் உங்களை கொஸ்டின் பண்ணுவாங்க, அங்கே கூட ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நான் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களை பயமுறுத்துறதுக்கோ போடல. பட் இதுதான் H1Bயோட ரியாலிட்டி. இது தெரியாமல் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து உனக்கு என்னப்பா யூஎஸில் இருக்க, ஜாலியாக இருக்க, செட்டில் ஆகிட்ட அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் கரெக்டாக நடந்துச்சுன்னா ஓகே. பட் கொஞ்சம் எதாவது மாறிச்சுன்னா கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அமெரிக்கா வர ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அட்லன் இட்ஸ் பாய் ஃப்ரம் விக்னேஷ். ஸ்டே சேஃப்.